ஒன்னது நீங்க வீட்டுல பொண்டாட்டியா அம்மாவா இருக்கிறதுக்கு சம்பளமா? உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்காக என்ன சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு 30,000 கொடுக்கலாம் சார். எவ்வளோ? 30,000. ஒரு நாளைக்கு 1,000 rupees 30,000 கொடுக்கலாம். சாம்பார் அப்ப எனக்கு சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு 15,000 கொடுத்தா போறேன் சார் எனக்கு. போதும். இப்ப நீ என்ன பண்ண போற? என்னன்னா இந்த 2 பிள்ளைங்க இவங்க கிட்ட கத்துறதுக்கு நான் 1 லிட்டர் எருமைப்பால் குடிக்கணும் சார். பசும்பால் குடிச்சாலாம் போறாது சார், 1 லிட்டர் எருமைப்பால் குடிக்கணும். வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். பேக் போச்சு, என் கழுத்து போச்சு, எல்லாமே போச்சு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு எல்லாமே போச்சு. மெயின் என் பர்சனாலிட்டி போச்சு சார். ரொம்ப ஃபீல் பண்றேன் சார் நானு. என்ன சொல்றோம் பாருங்க. இவங்க சொன்ன மாதிரி அதிகமா கேட்கலாம். 15,000 ரூபாய் கொடுத்தா போதும் சார் எனக்கு. வந்து ஒரு 1 lakh கொடுக்கலாம். இது நம்ம நிவாரணத்தோட கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன சிரிப்பு ராஸ்கல். சார் நான் ஒரு 5,000 கேட்பேன். 5,000 ரூபாய். ஆமா. என்ன கணக்கு? அது வீட்டு வேலைக்கு இல்ல, இந்த வைக்கல. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்ப மாட்டாட்டு கேட்பேன். இந்த மன உளைச்சலுக்காக கேட்பேன் அந்த 5,000. ஆமா, நல்லா இருக்க. 5:30 எழுந்து சமையல் பண்ணி அப்படி பண்ணும்போது இவர் படுத்துக்கிட்டு செல்லுல அந்த என்னென்னமோ விளையாடிட்டு இருப்பாங்க. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? டீ போன 2 முறை டீ போட்டோம்னா பிள்ளைங்களை எழுப்பணும். எழுந்து அந்த பாத்திரங்கள் ஒரு சத்தம் கேட்க கூடாது நடுவுல அவருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? 5 மணிக்கு எழுந்து கிளம்பணும். நீங்க வேலை பாக்குறீங்க? வேலை பாக்குறேன். நான் அவர மாதிரி ஈக்குவலா சம்பாதிக்கிறேன். ரைட் விடு. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியம் டைம்ல இவர் பண்ற சேட்டையை பாத்தீங்களா? இவங்க பேசல சூப்பரா பேசுறாங்க. கேமரா பார்த்து தான் சொல்றாங்க. இவர் பண்றதா? இல்ல இல்ல, அவர் இருக்காரு. சிங்க குட்டி இங்கதான் இருக்கா? அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. சத்தம் போட்ட உடனே எழுந்து வருவார். என்ன சத்தம்? என்ன எல்லாரும் செய்யாத வேலையை நீ செஞ்சுட்டு இருக்க வீட்டுல அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அந்த மன உளைச்சலுக்கு 5,000 ரூபாய் போதும். ஏன்னா அப்பப்ப ட்ரீட்மெண்ட் பாத்துப்பேன் நானு. என்ன இடியே விழுந்தாலும் கம்மு நிப்பாரு. என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பாத்துட்டு பேசாம இருக்க? அவனுங்க கத்துவானுங்க. 2 பெரிய வந்து 10th படிக்கிறான், சின்ன 4th நீங்க வீட்டுல பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கு. சரி, யாப்பே இல்லையம்மா இல்ல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவரால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்காக 5,000 ரூபாய் சொல்லுங்க போதும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்கறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? பணத்தால வந்து பாசத்தை வந்து வாங்க முடியாது. ஒன்ஸ் நீங்க நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். ஃப்ரீயா அதை வாங்குனீங்கன்னா அங்க புருஷன் கிட்ட இருந்து நீங்க எப்படி பாசத்தை எதிர்பார்ப்பீங்க? பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. மணி கொடுத்து வாங்க முடியாது இல்லையா? எந்த அன்பையும் வந்து விலை வந்து ரொம்ப ஜாம் ஆகுது. அன்புக்காக கேட்கல, பாசத்துக்காக விலை போடல. எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. ஃபெஸ்டிவல் டைம்ல வீட க்ளீன் பண்ணணும். அது யாரோட வேலை? நம்ம வேலை. ஏன் அதுல பங்கெடுத்து கூடாதா? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஒட்டட வாயிட விழுங்க. அவரு டைனிங் டேபிளுக்கு நேராகிற ஃபேன்ல அப்படியே பாப்பாரு. ஒரு பெட்ல மல்லாக்கா படுக்கும் போது அந்த ஃபேன்ல இருந்து ஒட்டட விழும். மேடம் நான் ஒரு ஆளு மல்லு கட்டி இடுப்பெல்லாம் வலிக்க எடுத்து துவைச்சு கிளீன் பண்ணி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கத்தி 2 வேலை செய்வார். வந்து கடகன்னு ஒரு துணி எடுத்து அவ்வளவுதான் தொடச்சாச்சு. அது உங்களுக்கு பிடிக்குமா? அடே பேயில போமா. நல்லா புரிஞ்சுங்க. பாசத்துக்கு போட்டு வேலை வாங்குற பழைய டைலாக்கே வேணாம். சொல்றான் வெக்கம் கட்ட பிள்ளைகளா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட்க்கு நான் செய்யற வேலைக்கு எனக்கு 5,000, பையனுக்கு செய்யற வேலைக்கு 10,000. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? ஏன் பசங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கு? டபுள் த அமௌண்ட். பையன் படுத்துற பாடு ஜாஸ்தி சார் ரொம்ப. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவன் கூட கத்துறதுக்கு மெயினா எனக்கு முக்காவாசி ஜாஸ்தி எனக்கு தேவைப்படுது. சோ அதனால அவனுக்கு 5,000 எக்ஸ்ட்ரா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ 5,000 போதும் சார். பசங்க 1,000 கூட போதும். அவருக்கு ஒரு டேப்லெட் கூட நான் தான் எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு இட்லி பண்ணா நாளைக்கு இட்லி பண்ண கூடாது, தோசை பண்ணணும். இது அரிசி உணவு செய்யக்கூடாது. மனுஷனாடா நீங்க எல்லாம். வேற எதுவும் பண்ணா அது திங்க் பண்றதுக்கு எனக்கு. நீங்க 5,000 ரூபாய் கம்மியா கேக்குறீங்க மேடம். எனக்கு என்னையா போட்டு கொடுக்குற? போதும் சார். 5,000 ரூபாய் சும்மா ஷாப்பிங், என்ன மைண்ட் ஃப்ரீயா இருக்க ஒரு ஷாப்பிங் மாதிரி. ஓகே. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளைனே? 5,000 போதும். ஆனால் நான் வேலைக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. அது 50,000 சம்பளம். அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா?
அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். ஆக்சுவலா நான் எப்படி 50,000 கொடுக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல 5,000 கொடுங்கறீங்க. 55,000 தரணும். ஓ நான் தெளிவா இருக்காங்க. ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். நான் நினைச்சேன் 50,000 வேலையை விட்டு கொடுத்துறேன் 5,000 கொடுக்க சொல்லியா அப்படின்னு சொல்றாங்கன்னா உன்னதாண்டா டேய், முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு. 50 + 5 55,000. என்ன புத்திசாலித்தனம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2 வேளை தான் சமைக்கிறேன், சோ 5,000 போதும். அப்ப நான் நினைச்சேன் சே அப்படின்னு. அடுத்து போட்டீங்க பாருங்க ஒரு குண்டு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. பாக்குறோம்ல, அதுக்கு ஒரு 5,000 ரூபாய். டிரைவர் வேலை எனக்கு புரியல. என்ன டிரைவர்? பசங்களை கூப்பிட்டு போறது வரது, மார்க்கெட் போறது. என்னடா என்னம்மா இது? இந்த பக்கம் எலும்பு தேயுதுங்கறாங்க சார், வண்டி ஓட்டி. இதுக்கப்புறம் திருப்ப முடியல சார் கழுத்து. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆனா ஆபீஸ்க்கு 25 கிலோமீட்டர் வீட்டுக்கார போயிட்டு வந்துட்டே இருக்காரு. அது அவங்க தலையில என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தலை எனக்கு முடக்காம? 30,000 சார். 30,000 என்ன கணக்கு? பசங்களை பாத்துக்கிறதுக்கு 10,000. பசங்களை பாத்துக்க 10,000. சமையல் பண்றதுக்கு 10,000. ஓ அப்படியா? இந்த வீட்ல வாட்ச்மேன் வேலை பாக்குறோம் பாத்தீங்களா, வர்றவங்க போறவங்க உங்களுக்கு பதில் சொல்றது போறது. பதில் சொல்றதுக்கு 10,000. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு 200 ரூபாய், 30 நாள் போட்டீங்கன்னா 6,000 ரூபாய். 6,000 ரூபாய். ஒரு குரு பார்த்தாயா அலையறாங்க. ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரும்னா வீடு துடைப்போம், இந்த மாதிரி கிளீனிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த இதுக்குன்னா ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய். நீ ரொம்ப ஓவர் அடுக்குற. போட்ட வாயில எழுதி வச்சிருக்காங்க. எடுங்க இது முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. 100 rupees துணி துவைக்க. விசல்ஸ் பாத்திரம் கழுவ 50 ரூபாய். டீடைலா எழுதிருக்காங்க. அத சொல்ல கூச்சப்பட்டு விட்டுட்டாங்க நினைக்கிறேன். பாத்ரூம் கிளீனிங் பெரும்பாலும் ஆண்கள் ஷேர் பண்றதே இல்ல. எஸ்பெஷலி பாத்ரூம் கிளீனிங் வந்து men most of the time ஷேர் பண்றது இல்ல. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. பியூட்டிஷியனா இருக்கும், ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கும், குக் பண்ற குக்கா இருக்கும், எல்லாரையும் பாத்துக்கிற விஷயமா இருக்கும், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 2 வீலர் டிரைவரா கூட இருக்கும். இதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் இல்ல நைட் வரைக்கும் நெக்ஸ்ட் டே என்ன பண்றோம்னு யோசிக்கிற வரைக்கும் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எவ்வளவு ஒர்க் பண்றோம். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? நீங்க எல்லா வீட்லயும் எல்லா பெண்ணுமே இந்த ரோல் எடுக்கிறாங்க. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? கண்டிப்பா 1,00,000 ரூபாய் கேட்கலாம் சார். ஆனா நியாயமா ஏதாவது கேளுங்க. ஒரு அமௌண்ட் நியாயமா கொஞ்சம் அதிகமா இல்லையா? வந்து நான் மெடிசன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் மேக்கரா இருக்கறனால இப்ப அவங்க ஃபுல் டைம் பாத்துக்க முடியும், அவங்க வந்து ஃபுல்லா கைட் பண்ண முடியும். நீ அப்படி வரியா? ஆமா, அந்த டைம்ல நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற சீட்டை நாங்க வந்து படிக்க வச்சு வாங்கிடுறோம் இல்லையா? ஓகே. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கர ஷாக்கா இருக்கு சார். என்ன ஷாக்கிங்? ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா நம்ம கணவர் நம்மளோட குழந்தைங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யாருன்னா காசு கேட்பாங்களா? அந்த மாட்டிக்கிட்டியா? அவருக்கு தெரியாம அதை யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம எதனா யூஸ் பண்றதா இருந்தாலும் அதுக்கும் அவர் ஸ்பெண்ட் பண்ண போறாரு. இந்த சாலரின்றது வந்து எம்ப்ளாய் கொடுக்கிறது. பட் என் வீட்ல நான் தான் பாஸ். சோ பாஸ்க்கு சாலரி கொடுப்பீங்களா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.